நண்பர்களே, இந்த ஒரு சின்ன சேனலுக்கு எப்பொழுதுமே உங்கள் ஆதரவு வேணும். எஸ்கியூ வ்ளாக்ஸ் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கியூ வ்ளாக்ஸ் தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கான லஞ்ச் எப்படி எடுத்துக்கணும், எப்படி சாப்பிட்ணும், பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில். அதேமாதிரி லஞ்ச் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு லஞ்சு எப்படி சாப்பிட்ணும், எப்படி எடுத்துக்கணும், என்னெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். என்னடா அதை லஞ்சுன்னு சொல்லிட்டு வெயிட் மிஷின் காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இதில் தான் ஆரம்பிக்கணும். இது போல் வெயிட் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எதுக்காகனா ரைஸ் எவ்வளோ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இந்த வெயிட் மிஷின் பேசிக்காக நம்ம இதை கடைப்பிடிக்கணும். வெயிட் லாஸில் ஃபஸ்ட்டில் ஒரு 1 வீக் இது நம்ம கடைப்பிடிச்சா போதும். வெயிட் மிஷின் எவ்வளோ நம்ம சாப்பிட்ணும், என்ன கிராம் சாப்பிட்ணும் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இது வெயிட் மிஷின் கண்டிப்பாக வேணுமே. பேசிக்காக இது வேணுமே. வெயிட் லாஸ் பண்ணுறோம் பிகினியருக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அது வேணும் வெயிட் மிஷின். இது சூப்பர் மார்க்கெட்டில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது அதிகபட்சம் 400 500 தான் வரும் அந்த மிஷின். இதில் வந்து நமக்கு 200 கிராம்ஸ் தான் நம்ம ரைஸ் எடுத்துக்க போகிறோம். மிஷின் ஆன் பண்ணிவிட்டு 0 பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இது எம்டி பிளேட்டோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 500 கிராம் பக்கத்தில் இருக்குது. 493ன்னு வச்சிங்களேன். இன்னும் ஒரு 7 சேர்த்துட்டா 500 கிராம். இதை வச்சுட்டுங்களா, வச்சுட்டு 0 பண்ணிடணும். 0 ஆகிடுச்சிங்களா. கரெக்டாக 200 கிராம் எடுத்து நம்ம ரைஸ் போட்டுக்கணும். கரெக்டாக 101 கிராம். இன்னும் ஒரு 100 கிராம். 160. என்னடா இதெல்லாம் அளந்துலாம் சாப்பிட்ணுமாடா? போகிற இடத்துல நம்ம அளந்துலாம் சாப்பிட முடியுமாடா? இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியலையா? வெயிட் லாஸ்ன்ற பேரில் என்னடா அக்கா போரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கரெக்டாக 290 220 கூட வச்சுக்கலாம். 200 கிராம் கொஞ்சம் மேலே இருக்குது, அவ்வளோதான். இதுதான் நாம் சாப்பிடக்கூடிய அளவு சாப்பாடு. இது நீங்கள் தினம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 days 5 days பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கே அளவு தெரிஞ்சிடும். நான் சின்னதாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த சாப்பாடு ரைஸ் கொஞ்சம் குழஞ்சிருச்சு இன்றைக்கி. எல்லாம் வந்து சாப்பாடு வந்து நல்லா உதிர வரும். அதை பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்பாடோடைய அளவு. 200 கிராம் தான் சாப்பிட்ணும் மதியம் லஞ்சு. இதில் நீங்கள் கூட்டு பொரியல் அதை நீங்கள் இஷ்டம் போல் சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸ் நீங்கள் இஷ்டம் போல் எடுத்துக்கலாம். சாப்பாடு இதுதான் அளவு. ஒரு 1 வீக் நீங்கள் இது மாதிரி அளந்து சாப்பிட்டிங்கன்னா நாலு அளவில் நீங்களே உங்களுக்கு அளவு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. வெளியே அவுட்டரில் எங்கே போனாலும் சரி, இல்லை வீட்டிலே இருந்தாலும் சரி, சும்மா அளக்கணும் அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் அளந்து இதுமாரி அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது இவ்வளோ தான் வரும் வெயிட்னு தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம இது ஃபஸ்ட்டு அளக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இதுதான் லஞ்ச். தால், அதாவது புடலங்காய் கூட்டு பருப்பு போட்டு, கொத்தவரங்காய் பொரியல், இது பீனட், இது வேர்க்கடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. ஆக்சுவலாக இதுதான் நம்மளுடைய லஞ்ச். 1/2 கிலோ 456 கிராம். 1/2 கிலோன்னு வச்சுக்கிங்க. இதுதான் சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் காய்ச்சி தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும். இதுதான் நம்ம சாப்பாடு. 1/2 கிலோ தான் மதியம் அதிகபட்சம். வெஜிடபிள்ஸ் இன்னும் செய்வாங்க வீட்டில். இன்றைக்கி செய்யலை. ஆக்சுவலாக ஒன்று தான் செஞ்சாங்க, பொரியல் கூட்டு. 2 பொரியல் எப்பவுமே செய்வாங்க. பொரியல் எவ்வளோ வேணாலும், வெஜிடபிள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஆக்சுவலாக லஞ்ச் இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணலாம். இதுவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். கூட நான் எப்பயுமே ஏதாவது நட்ஸ் சேர்த்துக்குவேன் சாப்பிடும் போது. பசி கட்டும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ரோட்டீனாக இருக்கும். இதில் எல்லாமே இருக்குது, எல்லாம் கண்டென்ட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் கார்போஹைட்ரேட் மட்டும் கம்மி, ரைஸ் மட்டும் கம்மியாக சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்த்துக்கூடாது. ஏன்னா கைக்குத்தல் அரிசி இது போல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். மாப்பிளச்சம்பா, கருப்பு கவுனி இந்தமாரிலாம் சொல்கிறாங்கள்ல, அது தானியங்கள். அந்த அரிசிலாம் சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அதெல்லாம் ரேட் அதிகம். அது நம்மள்ட்ட இருந்துச்சு, இப்போ காலியாகிடுச்சு. இதுதாங்க லஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம்.
இதுபோல் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, வெயிட் லாஸ்க்கு என்ன நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.